தூத்துக்குடி புத்தக திருவிழாவில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் அறம் பேசு என்ற கருத்தரங்க நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. தூத்துக்குடியில் 5வது புத்தக திருவிழா மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடங்கியுள்ளது. இதனை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் மற்றும் MP கனிமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சந்திரப்பேரி பகுதியில் நடைபெறும் புத்தக கண்காட்சி வருகின்ற 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் புத்தக திருவிழாவில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் அறம் பேசு என்ற கருத்தரங்கு நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ளது. இன்றைய இளைஞர்களிடம் விஞ்சி நிற்க வேண்டியது சமூக பார்வையா அல்லது தனிமனித வளர்ச்சியா என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த கருத்தரங்கை நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நெறி ஆளுகை செய்கிறார். இன்றைய இளைஞர்களிடம் விஞ்சி நிற்க வேண்டியது சமூக பார்வையே என்ற தலைப்பில் ஆளி செந்தில்நாதனும் ஆனந்தம் செல்வகுமாரும் உரையாற்ற உள்ளனர். தனிமனித வளர்ச்சி என்ற தலைப்பில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரனும் இந்திரகுமார் தேரடி ஆகியோரும் பேச உள்ளனர். தூத்துக்குடியில் புத்தக திருவிழாவின் 2ஆம் நாளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தூத்துக்குடி சந்திரப்பேரி பகுதியில் வரக்கூடிய 13ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறவுள்ளது. புத்தக திருவிழாவின் 2ஆம் நாளான நேற்று மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, ரவிக்குமார், நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புத்தக திருவிழாவில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் புத்தகத்தை வாங்கிச் செல்வது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி புத்தக திருவிழாவில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் அறம் பேசு என்ற கருத்தரங்க நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. தூத்துக்குடியில் 5வது புத்தக திருவிழா மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடங்கியுள்ளது. இதனை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் மற்றும் MP கனிமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சந்திரப்பேரி பகுதியில் நடைபெறும் புத்தக கண்காட்சி வருகின்ற 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் புத்தக திருவிழாவில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் அறம் பேசு என்ற கருத்தரங்கு நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ளது. இன்றைய இளைஞர்களிடம் விஞ்சி நிற்க வேண்டியது சமூக பார்வையா அல்லது தனிமனித வளர்ச்சியா என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த கருத்தரங்கை நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நெறி ஆளுகை செய்கிறார். இன்றைய இளைஞர்களிடம் விஞ்சி நிற்க வேண்டியது சமூக பார்வையே என்ற தலைப்பில் ஆளி செந்தில்நாதனும் ஆனந்தம் செல்வகுமாரும் உரையாற்ற உள்ளனர். தனிமனித வளர்ச்சி என்ற தலைப்பில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரனும் இந்திரகுமார் தேரடி ஆகியோரும் பேச உள்ளனர். தூத்துக்குடியில் புத்தக திருவிழாவின் 2ஆம் நாளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தூத்துக்குடி சந்திரப்பேரி பகுதியில் வரக்கூடிய 13ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறவுள்ளது. புத்தக திருவிழாவின் 2ஆம் நாளான நேற்று மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, ரவிக்குமார், நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புத்தக திருவிழாவில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் புத்தகத்தை வாங்கிச் செல்வது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி புத்தக திருவிழாவில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் அறம் பேசு என்ற கருத்தரங்க நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. தூத்துக்குடியில் 5வது புத்தக திருவிழா மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடங்கியுள்ளது. இதனை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் மற்றும் MP கனிமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சந்திரப்பேரி பகுதியில் நடைபெறும் புத்தக கண்காட்சி வருகின்ற 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் புத்தக திருவிழாவில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் அறம் பேசு என்ற கருத்தரங்கு நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ளது. இன்றைய இளைஞர்களிடம் விஞ்சி நிற்க வேண்டியது சமூக பார்வையா அல்லது தனிமனித வளர்ச்சியா என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த கருத்தரங்கை நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நெறி ஆளுகை செய்கிறார். இன்றைய இளைஞர்களிடம் விஞ்சி நிற்க வேண்டியது சமூக பார்வையே என்ற தலைப்பில் ஆளி செந்தில்நாதனும் ஆனந்தம் செல்வகுமாரும் உரையாற்ற உள்ளனர். தனிமனித வளர்ச்சி என்ற தலைப்பில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரனும் இந்திரகுமார் தேரடி ஆகியோரும் பேச உள்ளனர். தூத்துக்குடியில் புத்தக திருவிழாவின் 2ஆம் நாளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தூத்துக்குடி சந்திரப்பேரி பகுதியில் வரக்கூடிய 13ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறவுள்ளது. புத்தக திருவிழாவின் 2ஆம் நாளான நேற்று மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, ரவிக்குமார், நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புத்தக திருவிழாவில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் புத்தகத்தை வாங்கிச் செல்வது குறிப்பிடத்தக்கது.